தெளிவில்லாத இதை சாதாரண மொக்கன்னு சொல்ல முடியாமல் ஒரு வீர தீர சூர மொக்கையாக படம் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் நம்ம ஊர் தலைவர் ரஜினிகாந்த், சோபின், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம். லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கி வெளிவந்திருக்கிற திரைப்படம் கூலி. இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் தான் திரைக்கதையை எழுதி இயக்கியிருக்கிறார் சொல்கிறாரு. நாமளும் நம்புவோம். ஏன்னா இது லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியும் இல்லை. சரி, இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது விசாகப்பட்டினத்தில் ஒரு ஆர்பரை நாகார்ஜுனா 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் சென்னையில் ஒரு மேன்ஷன் நடத்திட்டு இருக்காரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். அங்கே ரஜினிகாந்தோடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு சத்யராஜ் அவர் திடீர்னு இறந்துறாரு ஹார்ட் அட்டாக்ல. அவர் டெத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒரு சில விஷயங்கள் அவர் யாரோ கொலை பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே அது என்னன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறார். அப்படி தேடி போகும்போது அந்த ஆர்பரில் சத்யராஜோடைய வேலை என்னென்னா புனையம் எரிக்கிற வேலை. என்னடா புனையம் எரிக்கிற வேலை அவர் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறார். அதாவது தெருநாய்களெல்லாம் எரிக்கிறதுக்காக ஒரு சேர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதை கவர்மெண்ட் வேணான்னு சொல்லுது. நம்ம இது ஆர்பர் ஏலத்துக்கு எடுத்து வச்சிருக்கிற நம்ம நாகார்ஜுனா அது பல இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் லைனாக தினமும் ஒரு நாளைக்கு 4 கொலை 5 கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆள். அந்த டெட் பாடிங்களால எரிக்கிறதுக்கு சத்யராஜை கூட்டு போய் மிரட்டி அந்த சேரை வச்சு அதில் டெட் பாடிங்களை வச்சு சாம்பலாக்கி கடலில் கரைச்சிடுவார். இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு கட்டத்தில் சத்யராஜ் கொலை பண்ணி போட்டுறாங்க. இப்போ அந்த கொலையை கண்டுபிடிக்க நம்ம தலைவர் உள்ளே போகிறார். ஆர்பருக்குள்ளே போய் அதை செஞ்சது ஷோபினா இல்லை நாகார்ஜுனாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே என்னடான்னு பார்த்தா ரஜினி வில்லன் நாகார்ஜுனா வருவாருன்னு பார்த்தா இந்த பக்கம் ஷோபினா ஒரு பக்கம் வில்லனாக போகிறாரு. இதுக்குள்ளே அங்கே யாரோ ஒரு அதாவது இன்ஃபர்மேஷன் போலீஸோடைய இன்ஃபார்மர் உள்ளே வேலை செஞ்சு தகவல் கொடுக்குறாங்கன்ட்டு அது வேறு ஒரு பக்கம் கொலை நடந்துட்டு இருக்கு. இவன் தான் அந்த இன்ஃபார்மர், அவன் தான் இந்த இன்ஃபார்மர் சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சு நம்ம ஷோபினோ அவருடைய மனைவி தான் அங்கே போய் இன்ஃபார்மராக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நாகார்ஜுனாவே தூக்கி சாப்பிட்டுட்டு நம்ம அந்த ஆர்பருக்கு அதிபதி ஆகிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ரஜினியை அவங்கள துரத்த, அந்த பக்கம் அவங்கள துரத்த, இதுக்கு நடுவில் தன்னுடைய பொண்ணையும் சேர்த்து தான் சத்யராஜை வளர்த்துருக்கிறான்ற விஷயம் ரஜினிக்கு தெரியும். ஆனால் எந்த பொண்ணுன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் ஸ்ருதிஹாசன் தான் தெரியுது. அந்த பொண்ணுக்காக போராடி நாகார்ஜுனாவை கொலை பண்ணி நம்ம சோபினை கொலை பண்ணி ஏதோ பண்ணிவிட்டு கடைசியில் படம் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அங்கே நிற்கிறாரு அமீர் கான். அவர் எதுக்கு நிற்கிறனால ரஜினிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறதுக்கு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லி இவர் எங்கேயோ ஒரு கூலியாக வேலை செய்யும் போது யாரையோ போட்டு தள்ளுறாராம். அதை பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு காலத்தில் இவர் மாதிரி நானும் பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிடுறாரு. கிளம்பி இப்போ அமீர் கானை வளர்ந்து நிற்கிறாரு. இந்த பக்கம் உபேந்திரா படத்தோடைய ஆரம்ப சீனில் அந்த லாட்ஜுக்குள்ளே போய் கதவு தாப்பா போடுறாரு. கிளைமேக்ஸில் ஒரு சண்டை அப்போ கதவு திறந்துட்டு வெளியில் வராரு. ரஜினி கூட சண்டை போகிறாரு. அண்ணேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிக்கிறாரு, ஒதுக்கிறாரு. இப்படியான ஒரு தெளிவில்லாத இதை சாதாரண மொக்கன்னு சொல்ல முடியாமல் ஒரு வீர தீர சூர மொக்கையாக படம் பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எந்தளவுக்கு 1000 கோடின்னு தெரியல. இன்னொரு விஷயம், இந்த படத்தை நம்ம தமிழ்நாட்டில் கூட எடுத்துருக்கலாம். நாகார்ஜுனா நடிக்கிறதுனால விசாகப்பட்டினத்துக்கு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அமீர் கான் வர்றாருன்றதுனால கிளைமேக்ஸில் இங்கே ஒரு பாலைவனத்தில் போய் எடுத்திருக்காங்க. நல்ல வேலை உபேந்திரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் போய் எதையும் எடுக்காத விட்டாங்க. நம்ம சோபின் இருக்கிறாருன்னு சொல்லி கேரளாவில் போய் எதுவும் எடுக்காமல் விட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ செஞ்சு வச்சுருக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இது யாருடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாருடைய படமும் கிடையாது. இந்த படம் எதுக்குன்னு கேட்டால், இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டால் கதையும் என்னன்னு கிடையாது. இதுதான் கூலி படத்துடைய நிலைமை. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய மிகப்பெரிய மரண நடி யாருன்னா நம்ம அனிருத் தாங்க. அனிருத்துக்கு ஒரு சின்ன அட்வைஸு, தயவு செஞ்சு இசை அமைக்கிறதை நிறுத்திட்டு ஒரு நல்ல இசை ஆசிரியராக போய் பார்த்து சேர்ந்து மியூசிக் போடுறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு வாங்க. என்னவோ சீனுக்கு சீனு ரஜினி துதிப்பாடுற மியூசிக்காகவே இருக்குது. அரங்கம் அதிருதுனாக்கா என்னத்துக்கு அதிருது அரங்கம்? அரங்கம் அதிரவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மியூசிக்கை போட்டுட்ருக்கிற ஒரு நல்ல ஒரு படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிக் போடுறது கிடையாது. கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கை போடுறதில்ல. கத்தி இதில் வேறு பாட்டு ஒன்று, அந்த பாட்டுக்கும் நம்ம தலைவருக்கும் சுத்தமாக ஒட்டவே இல்லை. டான்ஸு ஆட முடியல. அதை நீ வேறு பாடி வச்சுருக்கிற. உன் வாய்ஸுக்கும் ரஜினி வாய்ஸுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. இனிமேல் அனிருத்த படத்துக்கு இந்த மாதிரி பெரிய படத்துக்கு போட்டிங்கன்னா ப்ரொடியூசருங்க கொஞ்சம் பார்த்துங்க. எவ்வளோ நல்ல இசையமைப்பாளர்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் போட்டு படம் பண்ணலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய மரண மைனஸ்னால் நம்ம அனிருத்தை சொல்லலாம். தெளிவில்லாத இதை சாதாரண மொக்கன்னு சொல்ல முடியாமல் ஒரு வீர தீர சூர மொக்கையாக படம் பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ்.